தென் மாவட்ட நெடுஞ்சாலையில் உள்ள 4 சுங்கச்சாவடிகளில் அரசு பேருந்துகளை அனுமதிக்க வேண்டாம் என சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ள போதிலும் பேருந்துகள் அனுமதிக்கப்பட்டு வருகின்றன. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மருதுபாண்டி களத்திலிருந்து அளித்த தகவல்களை பார்க்கலாம். தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய மதுரை, விருதுநகர், தூத்துக்குடி மற்றும் திருநெல்வேலி ஆகிய 4 மாவட்டங்களில் தேசிய நெடுஞ்சாலை அமைக்கப்பட்டுள்ள 4 சுங்கச்சாவடிகள் நீண்ட நாட்களாக தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் சார்பாக 276 கோடி ரூபாய் அளவிற்கு வரி பாக்கி வைத்திருந்ததாகவும் அதனை விரைந்து செலுத்த வேண்டும் என சுங்கச்சாவடி நிறுவனங்கள் சார்பாக சென்னை நீதிமன்றத்தில் வழக்கானது பதிவு செய்யப்பட்டிருந்தது. இது தொடர்பாக விசாரணைக்கு வந்தபோது ஜூலை 10ஆம் தேதிக்குள் முழுமையாக செலுத்தப்பட வேண்டும் அல்லது ஜூலைக்கு பிறகு அரசு போக்குவரத்து கழகத்துக்கு சொந்தமான பேருந்துகளை அனுமதிக்க வேண்டாம் என நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருந்த நிலையில் இன்று முதல் இந்த பேருந்துகள் இயக்கப்படுமா என்ற ஒரு சந்தேகம் பொதுமக்கள் மத்தியிலே நிலவி வந்திருந்தது. இந்த நிலையில் இன்று நள்ளிரவு முதலே சுங்கச்சாவடியில் கடக்கக்கூடிய பேருந்துகள் பாஸ்டாக் இருக்கும் பட்சத்தில் அந்த பேருந்துகள் தானாக கடந்து சென்று விடுகிறது. பாஸ்டாக் பிளாக் செய்யப்பட்டிருந்தாலோ அந்த பாஸ்டாக்கில் பணம் இல்லை என்றாலோ அந்த பேருந்தை இயக்கக்கூடிய நடத்துனர் மற்றும் ஓட்டுநர்களிடம் சுங்கச்சாவடி நிறுவனம் சார்பாக ஒரு கடிதம் ஒன்று பெறப்படுகிறது. அந்த கடிதத்தில் அந்த பேருந்து எங்கிருந்து எங்கே செல்கிறது, இந்த பேருந்தை ஓட்டி வருபவர் யார், இந்த பேருந்தின் எண், இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய பயணிகள் எண்ணிக்கை உள்ளிட்ட பல்வேறு விவரங்கள் என்பது சேகரிக்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் இந்த பேருந்தை பொறுத்தவரை இந்த பேருந்து எஸ்சிடிசி தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகத்தை அதிகாரிகளின் அறிவுரையின்படிதான் இந்த பேருந்தில் இருக்கக்கூடிய இந்த சுங்கச்சாவடி இந்த பேருந்து கட்டணம் இல்லாமல் கடந்து செல்கிறது என்ற விவரமும் அந்த விண்ணப்பத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இதனை தொடர்ந்து ஓட்டுநர் மற்றும் நடத்துனரிடம் கையொப்பம் பெறப்பட்டு இந்த சுங்கச்சாவடியை கடந்து செல்கிறது. இவ்வாறுதான் மதுரை மற்றும் இந்த 4 மாவட்டங்களில் இருக்கக்கூடிய அனைத்து சுங்கச்சாவடிகளும் பெற திட்டமிடப்பட்டு அதற்கான பணிகளை அங்கு இருக்கக்கூடிய ஊழியர்கள் செய்து வருவதாகவும் ஒரு பேருந்துக்கு சராசரியாக 5 முதல் 10 நிமிடங்கள் ஆகிறது. ஆகையால் இந்த பேருந்து வரக்கூடிய பேருந்துகளை மட்டும் ஒரு குறிப்பிட்ட வழித்தடத்திற்கு மாற்றி அங்கிருந்து அந்த பேருந்துகளை இயக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து நள்ளிரவு முதல் இது போன்ற நடவடிக்கையை மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் சட்ட ஒழுங்கு பிரச்சனை ஏதும் ஏற்படாமல் இருக்கும் வகையில் அந்தந்த மாவட்ட எல்லையை இருக்கக்கூடிய காவல்துறை மூலம் அந்தந்த சுங்கச்சாவடிகளுக்கு போலீஸ் பாதுகாப்பு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. ஏனென்றால் இதனால் எந்த ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனையும் ஏற்படக்கூடாது, உரிய பாதுகாப்புகளை வழங்க வேண்டும் என நீதிமன்றமும் ஏற்கனவே உத்தரவானது பிறப்பித்திருந்தது. இது தொடர்பான வழக்கு என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தில் விசாரணைக்கு வருகிறது. இந்த விசாரணைக்கு பிறகுதான் பணத்தை முழுமையாக செலுத்துகிறார்களா அல்லது சலுகை பெறுகிறார்களா மேற்கொண்ட விவரங்கள் என்பது முழுமையாக தெரிய வரும். ஒளிப்பதிவாளர் நாராயணமூர்த்தியுடன் செய்தியாளர் மருதுபாண்டி.